தமிழகம் முழுவதும் எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று ஆட்டூர் வட்டார கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த எழுச்சிகரமான அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வட்டார தலைவர் அன்பரசு அவர்களே, வட்டார செயலாளர் அவர்களே, வட்டார பொருளாளர் அவர்களே, துறை நிர்வாகிகளே, மாநில பொதுக்குழு உறுப்பினர்களே, இழந்த உரிமைகளை பெறுவதற்கு இயக்கம் அளித்த போதெல்லாம் போராட்டம் காலம் காணுவதற்கு தயாராக இருக்க நாங்களும் இருக்கிறோம் என்று வந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தின் நாடி நரம்புகளாக இருக்கக்கூடிய ஆத்தூர் வட்டார கிளை உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு மாவட்ட மையத்தின் சார்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இது ஒரு நெருக்கடியான காலம். இயற்கையை மிஞ்சுவதற்கு வேறு எந்த சக்தியும் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது இன்று கொரோனா. இந்த கொரோனா என்ற விஷக்கிருமியானது இந்த உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில், இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களையும் நம்மை போன்ற உழைக்கும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய மத்திய மாநில ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மக்களை இன்னைக்கு தெருவில் விட்டுருக்கான்னு தான் சொல்லணும். ஊரடங்குன்னு ஒரே அந்த 144 அதை மாத்திரம் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு 20 சட்டங்கள், மக்கள் தேச விரோத சட்டங்கள் நாடாளுமன்றத்தை கூட்டப்படாமலே இன்னைக்கு அமலாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவுகள் தான் சிஏஏ, வேளாண்மை சட்டங்கள், மின்சார சட்டங்கள், இன்னும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கமானது மக்களை காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல, அவர்களுக்கு படுகொலியில தள்ளக்கூடிய நிலைமையில போய்க்கிறது. அரசாங்கத்தினுடைய நோக்கம் தங்களை வளப்படுத்திக் கொண்டு கார்பரேட்டுக்கு அடிபணிந்து அவங்களுடைய நலத்தை பாதுகாக்க வேண்டிய வேலை தான் அரசாங்கம் செஞ்சுக்கிறது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு என்ன செய்தோ அதுக்கு ஏவலாதியாக இருந்து கொண்டு நீ இல்லைன்னா இல்லை, ஆமான்னா ஆமா, அதை செய்யக்கூடிய அரசாகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் நாம் இதை அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2019 ஒரு மிக எழுச்சிகரமான போராட்டமானது அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையினால பின்வாங்கப்பட்டதுன்னு நான் சொல்றேன். நம்ம கூட இருக்கிற பல்வேறு சகோதர அமைப்புகள் காட்டி கொடுத்தோம், ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு போய் நம்ம நெய்யில் இருந்தவனை போராட்டி விட்டுட்டு போயிட்டான். ஆனால் அன்றைக்கு கடைசி வரைக்கும் இருந்தது தமிழ்நாடு ஆரம்பிள்ளி ஆசிரியர் கூட்ட நிர்வாகிகளும் ஊழியர்கள் தான். அந்த போராட்டத்தில் பின்வாங்கப்பட்டாலும் அதற்கு பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அமைப்புகளும் பூரா மயான அமைதியில் இருக்காரு. நம்மால் அப்படி இருக்க முடியாது. கொரோனா காலத்திலேயே மக்களோடு மக்களாக நாம் இருப்போம் என்று கூறி இந்த மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்குமே மக்களுக்கு நம்ம உதவி புரிஞ்சிருக்கோம். வேற எந்த அமைப்பும் அப்படி சொல்ல முடியாது. கடைசியா மக்களோட இருப்பதற்கு கடைசியா முந்தான நடந்த விஷயம், டெல்லியில் நடக்கிற போராட்டத்திற்கு ஆதரவாக திண்டுக்கல் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டினாங்க. அவர்களுக்கு 3 நேர உணவு வழங்குவது என்று முடிவெடுத்து தமிழ்நாடு ஆரம்பிள்ளி ஆசிரியர் கூட்டணி அதை செயல்படுத்தியது. ஆக மக்கள் வேறு, நாம வேற இல்லை. என்றும் மக்களோடு இணைந்துதான் நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. 1 வருஷம் டிஏ கட்டு, சரண்டர் கட்டு, 50 வருஷமா நாம வாங்கியிருந்த இன்சென்டிவ் கட்டு. 2000 ஏற்கனவே உங்க செயலாளர் சொன்ன மாதிரி 2016 நம்ம பிப்ரவரி மாசம் நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்ட சிபிஎஸ் ரத்த கமிட்டிக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிக்கையானது கொடுக்கப்படும். அப்ப இந்த அரசாங்கத்தோட வேலை என்ன? பாலம் கட்டுறது, அதுல ஊழல் பண்றது. இதை தவிர தமிழக அரசு வேற எந்த செய்தியும் செய்யல. நமக்குன்னு ஒருத்தர் வாய்ச்சிருக்காரு, கல்வி அமைச்சர். நல்லா தெரிஞ்சுங்க, அவர் என்ன சொன்னாலும் நடக்காதுங்கிறதா. பள்ளியோட நாளைக்கு திறக்கப்படும் சொல்லுவார், இன்னும் 15 நாள்ல திறக்கப்படும். கண்டிப்பா திறக்கப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படியாப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறையானது ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இதை நாம மாத்திரம் இல்லை, அரசாங்கம் மாத்திரம் அப்படி இல்லை, நம்ம இருக்கக்கூடிய சகோதர அமைப்புகளும் இன்னைக்கு உறக்கத்துல தான் இருக்கிறோம். அப்ப இந்த நிலையை மாற்றி ஆகணும். என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம் இந்த இழந்த உரிமைகளை நாம் திரும்ப பெறணும்னா ஒரு போராட்ட களத்தை நோக்கி நாம் போகணும். அந்த போராட்ட களம் என்பது டிஎன்பிடி மாத்திரமே இருக்க முடியாது. ஒரு கூட்டு போராட்டமாக இருந்தால் தான் சாத்தியங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த வகையில் தான் தமிழகத்தில் முதல் கட்டமாக ஒரு 3 அம்ச கோரிக்கை, 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு 3 கட்ட போராட்டத்தை தேனியில் நம்ம அறிவித்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நடக்குது.